தாவேகா தலைவர் விஜய் அவரோட பயணங்களை மேற்கொள்ளும்போது மிக முக்கியமாக குறிப்பிட்டு பேசப்படுவது அவரோட தனி விமான பயணங்கள். இன்றும் விஜய் டெல்லிக்கு இந்த சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக செல்லும்போது அவர் ஒரு தனி விமானத்தில் தான் டெல்லி போயிருக்காரு. இந்த விமானம் தொடர்பான சில தரவுகளை நாம் எடுத்திருக்கோம். இந்த விமானத்தை இயக்குவது இது ஒரு வாடகைக்கு ஒரு நிறுவனத்தால் இயக்கப்படக்கூடிய ஒரு விமானம். இது தொடர்பான தரவுகளை நாம் எடுத்தோம். அதில் இது சென்னையில் தலைமையகமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம். இந்த நிறுவனமானது பல்வேறு ரகங்களில் விமானங்களை வாடகைக்காக அவர்கள் இயக்கி வராங்க. இன்று விஜய் டெல்லி பயணத்துக்கு பயன்படுத்திய அந்த விமானம் என்பது எம்பரர் லெகசி 600 என்ற ஒரு வகை விமானம். இந்த விமானத்தை அவங்க அல்ட்ரா லக்ஸரி ஜெட் என்ற ஒரு செக்ஷனில் அவங்க இந்த விமானத்தை இயக்குறாங்க. இந்த அல்ட்ரா லக்ஸரி ஜெட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் சுமார் 4 விமானத்தை அவங்க இயக்குறாங்க. குறிப்பாக இந்த எம்பரர் லெகசி 600 தொடர்பான தகவல்களை நாம் அந்த நிறுவனத்தோட வலைதளத்திலிருந்து தேடுறப்போ இந்த விமானத்தில் சுமார் 13 பேர் வரை இந்த விமானத்தில் பயணம் பண்ணலாம். இந்த விமானம் என்பது அதாவது ஒரு இடத்துல இருந்து அந்த விமானம் டேக் ஆஃப் ஆச்சுன்னா சுமார் 5500 கிலோமீட்டர் வரை எங்கும் நிற்காமல் பயணம் செய்யக்கூடியதாக இந்த விமானம் இருக்குது. அதே போல் இதோட க்ரூசிங் ஆல்டிடியூட் என்று சொல்வார்கள். இந்த விமானம் எவ்வளோ உயரத்தில் பறக்கலாம் அப்படிங்கிற தகவலை நாம் தேடும்போது சுமார் 41,000 அடி உயரத்தில் இந்த விமானம் பறக்கும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கு. மிக முக்கியமாக இந்த விமானத்தை பார்த்தோம்னா இந்த விமானத்துக்குள்ளே அதாவது கேபின் லென்த் என்பதை பார்த்தோம்னா அது 3 பிரிவாக அவர்கள் பிரிச்சிருக்காங்க. 3 பிரிவுகளில் பல இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. அதை நம்ம இந்த காட்சிகள்லையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு அதி சொகுசு விமானம் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இந்த விமானத்தில் ஒரு ஹாட் கேலி இருப்பதாகவும் அவங்க சொல்கிறாங்க. ஹாட் கேலினா அந்த விமானத்துக்குள்ளே ஒரு சிறிய அளவில் சமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வசதிகளும் இந்த விமானத்தில் இருப்பதாகத்தான் அந்த நிறுவனமானது அவங்களோட அதிகாரப்பூர்வ இணையதளத்திலையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ குறிப்பாக இதோட வாடகை என்ன என்பது தொடர்பாக நம்ம பல்வேறு அந்த விமானத்துறை வல்லுநர்களிடம் பேசணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விமானங்களுக்கான கட்டணங்கள் அதோட ரகத்தை பொறுத்து மாறும் என்று சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த நிறுவனத்தில் இயக்கப்படக்கூடிய அந்த 4 விமானங்களோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த விமானத்துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்களிடம் விசாரித்தோம். அவங்க சொல்கிறது என்னென்னா சுமார் 2.5 10 லட்சம் ரூபாய் வரை, அதாவது ஒரு மணி நேரத்திற்கு 2.5 லட்சத்திலிருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் அதை அவங்க வசூலிப்பாங்க என்னும் சொல்கிறாங்க. இந்த அதாவது இந்த ஒரு மணி நேரத்திற்கு இவ்வளோ என்ற தொகையை தாண்டி அந்த விமானத்தை எந்த விமான நிலையத்திற்கு சென்று அந்த விமானத்தை நிறுத்துகிறார்களோ அந்த கட்டணங்கள் தனியாக வசூலிக்கப்படும் என்றும் அவங்க தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை ஒரு நபர் தனக்கு குறிப்பிட்ட ஒரு விமானம் தான் வேணும், அந்த விமானத்தில் தான் நான் பயணம் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாரு அப்படின்னா அந்த நிறுவனம் அந்த விமானம் இப்போ ஹைதராபாத்தில் இருக்குது. அந்த நபர் சென்னையிலேருந்து பெங்களூரு போகணும் அப்படின்னா அந்த விமானத்தை ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு கொண்டு வருவாங்க. அவ்வாறு அந்த பயண செலவும் அந்த நபரோட அந்த கட்டணத்தில் தான் அவர்கள் கணக்கிடுவார்கள் என்றும் அந்த வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. இப்போ தோராயமாக விஜய் சென்னையிலிருந்து டெல்லி செல்கிறார். டெல்லி சென்று அவர் அங்கிருந்து மீண்டும் சென்னை வருகிறார். ஒரு நாள் கணக்கில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குறைந்தது ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த கட்டணமானது நிர்ணயிக்கப்படும் என்றும் அந்த விமானத்துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.